integer constant. So integer constant அப்படின்னா it is formed using a sequence of digits. So digitsல என்னெல்லாம் இருக்குன்னா 0, 1, 2, 3 up to 9 வரைக்கும் மொத்தம் 10 digits இருக்கு. இந்த 10 digitsல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியதான் இந்த integer constant. It is a numeric value, but it doesn't contain any fractional part. கண்டிப்பா fractional part வந்து இருக்கக்கூடாது. So example 175 இப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். Then decimal அப்படின்னா என்னன்னா அதுல 0ல இருந்து 9 இந்த 10 digitsக்குள்ள மட்டும்தான் நம்பர்ஸ் வந்து சீக்வன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். அதை தாண்டி வேற எந்த நம்பர்ஸும் உள்ள இருக்கக்கூடாது. இட் மே பி பாசிட்டிவ் ஆர் இட் மே பி நெகட்டிவ் நம்பர், அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆக்டல் அப்படின்னா 0ல இருந்து 7 வரைக்கும் உள்ள டிஜிட்ஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கணும். இங்க 8, 9ங்கிற டிஜிட்டே இதுல கிடையாது. ஹெக்ஸா அப்படின்னா 0ல இருந்து 9 வரைக்கும் உள்ள டிஜிட்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு 6 கேரக்டர்ஸ் இருக்கு, A, B, C அப் டு F வரைக்கும். இந்த சீக்வன்ஸ் 0, 1, 2, 3, 9 வரைக்கும், தென் A, B, C அப் டு F வரைக்கும் இந்த செட் ஆஃப் 16 கேரக்டர்ஸ்ல இருந்து தான் எந்த ஒரு சீக்வன்ஸுமே ஃபார்ம் ஆகணும். அப்படி இருந்ததுன்னா அது ஹெக்ஸாடெசிமல் நம்பர். தென் ரூல்ஸ் ஃபார் டிஃபைனிங் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். இந்த இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணும்போது சம் ரூல்ஸை வந்து நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். First one, it must have at least one digit. So integer constant sequence of digits தான் இருக்கும். So at least one digit ஆவது இருக்கணும். இருந்தாதான் நமக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லுவோம். So ஒரு டிஜிட் கூட இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது எம்டியா இருக்கும். So at least one digit கண்டிப்பா இருக்கணும். Then decimal points are not allowed. So integer பொறுத்த வரைக்கும் decimal point இருக்கக்கூடாது. ஏன்னா decimal point வந்துச்சுன்னா அது real constant ஆயிரும். Then no blank space and commas are allowed. ஸ்பேஸ் இருக்கக்கூடாது நடுவில், தென் கமாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இட் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நம்பரா இருக்கலாம், நெகட்டிவ் நம்பரா இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 5, -6, -10 எது வேணாலும் இருக்கலாம்.